19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. நாம் ஏன் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை வாசிக்க வேண்டும்? உலகில் பல கோடி புத்தகங்கள் இருக்கின்றன. மேலும் பல மதம் சார்ந்த புத்தகங்களும் இருக்கின்றன. ஆனால் இந்த ஒரே பரிசுத்த வேதாகமத்தில்தான் தேவன் ஆணையும் பெண்ணையும் எப்படி உருவாக்கினார் என்பதும் அவர் அவர்களுக்கு எப்படி உயிர் கொடுத்தார் என்பதும் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது. ஆம், அவர்கள் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் உண்டாக்கப்பட்டார்கள். நாட்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் முதலில் கனிகளை சாப்பிட்டான். அதுவே அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது. அவர்கள் ஜீவாத்மா என்று அழைக்கப்பட்டார்கள். அவர் அவர்களை என்ன சொல்லி ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதனின் நிலைமையை பார்த்தால் மிகவும் வருத்தமாயிருக்கிறது. ஏனென்றால் தன்னை உண்டாக்கின தேவனை அவன் தேடுகிறதில்லை, மறந்துவிட்டான். அவரை நீங்கள் தேடினால் காண்பீர்கள். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் ஆவிக்குரிய வழிகளில் அவர் உங்களை நடத்தி உங்களுக்கு சமாதானம் தந்து வழி நடத்துவார். உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார். இன்றே அவரை நோக்கி பாருங்கள்.